fighting us stronger and purer to make heaven surer. With losses and trials and many denials, we fight not to die, loyal and true to our King who doth reign on high. Ignatius, lead us on till we சேசு சபையின் இன்றைய நிலை குறித்து உலகத் தலைவரின் விளக்கமுறை அறிமுகம். உலகளாவிய சேசு சபையின் பணியை பகிர்ந்து செய்யும் அன்பிற்கினிய சகோதரர்களே, தோழர்களே, உடன் உழைப்பாளர்களே, ஆண்டவரின் ஒப்புரவு திருப்பணியில் ஒருங்கிணைந்து செயல்படும் இறை மக்களாம் திரு அவையில் புது வலுவூட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அழைப்பு விடுக்கின்றார். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் உதயம் கொண்டன இத்திருப்பணிகள். இவற்றை மேன்மேலும் மெருகேற்றி ஆழ்நிலையில் செயல்பட சேசு சபையில் தனிப்பட்ட விதத்திலும் குழுமங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் தூய ஆவியாரின் துல்லியமான தொடர் அழைப்பு தொடர்கின்றது. இதனால்தான் தூய ஆவியார் நம்மை எங்கு முன்னடத்தி செல்கின்றார் என்று இத்துணை ஆண்டுகளும் நாம் வியந்து கொண்டிருந்தோம். இந்த வினாவே நாம் வாழ வழிநடத்தும் இழையாக கடந்த 15 ஆண்டுகளாவது இருந்து வந்துள்ளது. குறிப்பாக 36ஆம் பொது அமர்வுக்கு ஆயத்தமான போது தந்தை அடால்ஃப் நிக்கோலஸ் நம்மை நோக்கி, தொடரும் நிலையான அழைப்பில் நிறைந்த ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட வாழ்வுச் சூழலில் நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்த அழைப்புகள் என்ன என்று வினவினார். எனவேதான் ஒரு வாய்ப்பாக நான் கொண்டு மே 2023 நடைபெற்ற ப்ராக்யூரேட்டர்ஸ் பேரவை அமர்வின் இறுதியில் உலகளாவிய சேசு சபையார் சபையின் இன்றைய நிலை குறித்து ஆய்ந்து நோக்க நான் அழைப்பு விடுக்க விரும்பினேன். இந்த ஆய்வு நோக்கு ஸ்பெயின் லொயோலாவில் சந்தித்த குழுவிற்கு மட்டும் என்றில்லாமல் சபையின் நிலை என்ன என்பது பற்றி மே 2023 ப்ராக்யூரேட்டர்ஸ் பேரவை அமர்வில் கருத்தாய்வு செய்தும் கலந்து பேசியும் கருத்து பொழிவும் வழங்கிய குழுவினருக்கும் உரியதாகும். இஞ்ஞாசியார் அளித்த ஆன்மீக சோதனையின் அடிப்படையில் ஆண்டவருக்கு முதலில் நாம் நன்றி கூறி தொடங்குவோம். கடந்த ஆண்டுகளில் எண்ணற்ற அருளாசிகளை பெற்றுள்ளோம். புதுப்பிக்கும் புது தூண்டுதலை சேசு சபை உணர்ந்திருக்கின்றது. காலச்சூழலில் ஆண்டவரும் திரு அவையும் கேட்பதற்கு விடையளிக்கும் விதமாக ஆவியில் நம் வாழ்வுக்கு நாம் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அத்துடன் இன்னும் முழுமையில் சேசு சபையினராக விளங்க மேலும் தெளிவுடன் இருப்போம். இந்த 2023ஆம் ஆண்டு புனித இஞ்ஞாசியாரின் திருநாளை முன்வைத்து அனைத்துலக சேசு சபையினரை அழைக்கிறேன். ஆன்மீக பயிற்சிகளில் புனித இஞ்ஞாசியார் பரிந்துரைத்தவாறு உரிமையிலும் நிறை ஊக்கத்திலும் நாம் இந்த ஆய்வு நிலையை செயல்படுத்துவோம். ஜூலை 31, 2023 தொடங்கி ஜூலை 31, 2024 வரை இந்த முழு ஆண்டையும் அர்ப்பணிப்போம். சலனமற்ற பக்தியுள்ள இறைப்பணியில் முழுமையும் கையளித்துள்ள அனைவரும் இந்த ஆன்ம ஆய்வை செய்வோம். இச்செயல்முறை நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டியவற்றிற்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கவும், ஆன்ம ஆய்வு செய்ய வேண்டியவற்றை ஆன்ம ஆய்வு செய்யவும், எவற்றில் தன்மை மாற்றம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர வேண்டுமோ அவற்றில் அம்மாற்றத்தை கொண்டு வரவும் நம்மை இட்டு செல்லும். ஏனெனில் இது அமைப்பு நிலையில் உள்ள ஆய்வு அல்ல, நாம் தனித்தும் சபை முழுமையுமாக கொள்ளும் ஒரு சோதனை ஆய்வாகும். இன்று உங்களிடம் நான் கூறுகின்ற சபையின் இன்றைய நிலை 2023 பற்றிய பனுவல் உங்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. நாங்கள் கருதுகோளாக கொடுத்திருப்பது உங்களது ஆய்வுக்கு கருவியாக விளங்கும். எவ்வாறு இந்த பனுவலுக்கு வந்தோம்? இந்த பனுவல் டெக்ஸ்ட் சபையின் 71ஆம் ப்ராக்யூரேட்டர்ஸ் பேரவையாளர்களின் அமர்வுக்கான ஆயத்த முயற்சியாலும் ஆய்வு தொடர் நோக்கிலும் கிடைத்த பலனாகும். ப்ராக்யூரேட்டர்ஸ் பேரவை அமர்வுக்கு அழைப்பு விடுத்த போது சேசு சபை உலக தலைவர் மாநில பொது அமர்வுகளுக்கு பல்வேறு தலைப்புகள் கொடுத்து
சிந்திக்க அழைத்தார். அடிப்படையில் அவை இளையோருக்கான நமது பணி, உலகளாவிய திருத்தூது தேர்வு நிலையை UAP நாம் வாழும் விதம், சபைக்கு இறை அழைத்தலுக்காக நமது இறை வேண்டல் மற்றும் செயல்பாடுகள் போன்ற தலைப்புகளும் அமர்வில் எடுத்துணர்த்தப்பட்ட தலைப்புகளும் கொடுக்கப்பட்டன. மறை மாநிலங்களிலும் பணிக்கள பகுதிகளிலும் தேர்வு செய்யப்பட்ட ப்ராக்யூரேட்டர்ஸ் பேரவை உறுப்பினர்கள் குழுமங்களை சென்று சந்தித்தனர், பணியிடங்களை பார்வையிட்டனர். பணி பொறுப்பிடங்களில் நம் தோழர்களிடம் அவர்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் அறிக்கையாக தயாரித்தனர். இந்த குறிப்புகள் அனைத்தும் உலக தலைவரின் ஆலோசகர்கள் ஞான நூல்கள் போல வாசித்து அளித்தவை. இங்கு உள்ளிருப்பதை சுருக்கி கொடுப்பதல்ல, மாறாக நாங்கள் ஆவியாரின் அசைவுகளை காண்பதே முயற்சியாக இருந்தது. உலக தலைவரின் ஆலோசகர்கள் கொடுத்த சிந்தனை சுடர்களின் வெளிச்சத்தில் நான் இந்த பனுவலை டெக்ஸ்ட் எழுதி தயாரித்து ப்ராக்யூரேட்டர்ஸ் பேரவை அமர்வில் வழங்கினேன். ப்ராக்யூரேட்டர்ஸ் பேரவை அமர்வு இந்த பனுவலை தங்கள் 8 நாள் தியானத்தின் போது உள்ளலசல் டிசர்ன்மெண்ட் பொருண்மையாக கொண்டனர். பின்னர் 6 நாள்கள் இப்பனுவலில் முதன்மை பெறும் தலைப்புகளின் பின்னணியில் விவாதித்தனர். பின்னர் விரிவாக்கப்பட்ட ஆலோசனை குழுவினர் ரோமாபுரியில் சந்தித்தனர். இந்த குழுவின் பரிந்துரைகளின்படி இந்த பனுவல் மறு ஆக்கம் செய்யப்பெற்றது. இதோ அதுவே உங்களிடம். உலகெங்கும் உள்ள சேசபையார்த்தம் சிந்தனை அலைகளின் விளைச்சலே உங்கள் கைகளில் தவழும் இந்த பனுவல் தொகுப்பு. இந்த பனுவல் கொண்டு என்ன செய்யலாம்? நிச்சயமாக முதலில் நாம் அதை வாசிக்க வேண்டும், அதாவது பொறுமையாக அதை வாசிக்க வேண்டும். ஒருவேளை பலருக்கு அது சற்று வெறுமையாக இருக்கக்கூடும். 50 பக்கம் உள்ள இந்த பனுவலை நாம் எவ்வாறு வாசிக்க போகிறோம்? நல்லது, இதற்காக நாம் பயிற்சி பெற்றிருக்கின்றோமே. நமது பயிற்சியில் 50 பக்கங்களுக்கும் மேலாக நாம் வாசித்திருக்கின்றோமே. இது ஒரு நெடுங்கதை அல்ல, இது பொறுமையாக வாசிக்கப்படல் வேண்டும். சபையின் இன்றைய நிலை குறித்த இதனை முதலாவதாக நாம் வேண்டிய நேரம் செலவழித்து வாசிக்க வேண்டும். பின்னர் இந்த பனுவலை கொண்டு பல்வேறு செயல்கள் செய்யலாம். சான்றாக உங்களில் சிலருக்கு இன்னும் ஆன்மீக பயிற்சிகள் செய்யும் தேவை இருப்பின் அவர்கள் இந்த பனுவலை தங்கள் வருடாந்திர ஆன்மீக பயிற்சிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னும் சிலர் ஆன்மீக பயிற்சிகளை குழுக்களில் செய்வர். இக்குழுக்கள் மறை மாநில அளவிலோ அல்லது ஒரு குழுமமாகவோ அல்லது நம் அருட்பணியில் உடன் உழைப்பாளர்களான இருபால் பொது நிலையினர் அல்லது துறவிகளாக இருப்பர். 8 நாள் தியானம் செய்ய விரும்பும் ஒரு குழுவுக்கு இந்த பனுவல் போதுமானதாகும். ப்ராக்யூரேட்டர்ஸ் பேரவை உறுப்பினர்கள் இச்செயல் வழியில் உடன் இருப்பர் என நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு இது ஒரு இனிய அனுபவமாக திகழ்ந்தது. ப்ராக்யூரேட்டர்ஸ் பேரவை அமர்வில் இது ஒரு ஆறுதலான அனுபவமாக இருந்தது. இந்த பனுவலை குழும கூட்டங்கள் ஏற்பாடு செய்வதிலும் பயன்படுத்தலாம். இந்த பனுவல் 7 இயல்களாக பகுக்கப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதற்குமாக 7 கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்து அருள் நிலை உரையாடல் ஸ்பிரிச்சுவல் கான்வர்சேஷன் போன்ற முறையை பின்பற்றி தனியே வாசித்த இந்த பனுவலை குழுமமாக புரிந்து கொள்ள உதவி செய்க. நாம் இதனை பகிர்ந்து கொள்ளலாம், உணர்வு எழுச்சியை அனுபவித்து அறியலாம். தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு ஏற்றவாறு இன்னும் பல வழிகளில் இதை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு மறை மாநிலத்தையும் மறை மாநில தலைவரையும் அவருடைய ஆலோசகர்களையும் இந்த பனுவலின் பலன்களை எவ்வாறு சிறந்த முறையில் பெறலாம் என்பது பற்றி சிந்திக்க நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இது குறித்த பரிந்துரைகளை மறை மாநிலத்திற்கோ அல்லது பணிக்களத்திற்கோ வழங்குக. இந்த பனுவலில் இருந்து பெறும் அனுபவம் குறித்து அமைதி காக்க வேண்டாம். இது நமது அனுபவ பகிர்வாகவே அமையும் என்று கூறுகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் நாம் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது எவ்வாறு என்பது குறித்து நான் அனைவரிடமும் கேட்க விளைகிறேன். 2024 புனித இஞ்ஞாசியார் நாளில் இந்த ஆண்டின் இறுதியில் இது குறித்து பகிர்வோம். 2025 ஆண்டின் தொடக்கத்தில் எக்ஸ் அஃபிஷியோ என நாம் அழைக்கும் ஆண்டு மடல்களை நான் பெறும்பொழுது அவற்றில் இத்தலைப்பு அடிப்படை கூர்மை கொண்டதாய் இருக்கும். உலகளாவிய சபையின் உலகளாவிய நோக்காக கண்டவற்றை அனைவரும் பயனடையும் வண்ணம் பகிர்ந்து கொள்ள நாம் ஒத்துக்கொள்கின்றோம். இந்த பனுவலுக்கு
ஒரு சிறிய முன்னுரை கொடுப்பதற்கு எனக்கு சில மணித்துளிகள் அனுமதிக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பணுவல் கருவானது எவ்வாறு? ஒரு பக்கம் பார்த்தால் தூய ஆவியார் நம்மை எங்கு நடத்தி செல்கின்றார் என்ற வினாவிற்கு விடையளிக்கும் கூர்மை நோக்கில் இந்த பணுவல் உள்ளது. ஏனெனில் கிறிஸ்துவில் அனைத்தையும் ஒப்புரவாக்குவதில் உடன் உழைக்க நம் அருட்பணி வார்த்தையை மையமாக கொண்டுள்ளது என நாம் அறிவோம். நீண்ட பல ஆண்டு ஆய்வு நோக்கின் பின் 36ஆம் ஆண்டு பொது அமர்வு இதனையே மையப்படுத்தி வழங்கியுள்ளது. நாம் அந்த கூர்மை நோக்கில் இருக்கின்றோம். நாம் தனிப்பட்டவர்கள் அல்ல, உலகில் நாம் இருக்கின்றோம். எனவே கால மாற்றத்திற்கு ஏற்ப நமது பணிவாழ்வு சவால்கள் நிறைந்ததாக உள்ளது. இங்கு பல சிக்கல்களும் உள்ளன, ஆனாலும் பல வாய்ப்புகளும் தான் உள்ளன. ஒப்புரவில் நாம் உடன் உழைப்பாளர்கள் ஆகிட அழைக்கப்பட்டிருப்பதே கால மாற்றத்தில் நமக்குள்ள உறுதியான தருணமாகிறது. கட்டாய புலம்பெயர்தல் சூழலை நாம் ஒரு சான்றாக கொள்ளலாம். தங்கள் கட்டுப்பாட்டை கடந்த சந்தர்ப்பங்களில் மக்கள் தங்கள் நாட்டையோ ஊரையோ அல்லது குடும்பங்களையோ விட்டு செல்ல வேண்டிய நிலைமை தெளிவாக இக்காலகட்டத்தில் உள்ளது. வன்முறை, போர் மற்றும் தட்பவெட்ப மாற்றம் நிலத்தை பண்படுத்தி பயிர் செய்ய முடியாத நிலையை உருவாக்குகின்றது. நீர் பற்றாக்குறை, இவை போன்ற ஆயிரக்கணக்கான காரணங்கள் நிச்சயம் உண்டு. கட்டாய புலம்பெயர்தல் பற்றியே இப்போது நாம் பேச வந்தோம். நாம் கூறும் கால மாற்றமும் மானிடத்திற்கு அதன் விளைவுகளும் ஒருவேளை ஒரு வலுவான அடையாளமாக விளங்கும். ஆம், பல பகுதிகளில் ஏழ்மை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே செல்கின்றது. பல விதங்களில் அதிநவீன தொழில்நுட்ப மேம்பாட்டால் உலகுக்கு தேவையானவற்றை மிக அதிகமாக உற்பத்தி செய்யும் திறன் உண்டு என்றாலும் தீவினை பயனால் சமத்துவமற்ற நிலைமை பெருகி வளர்வதை நாம் காண முடியும். பல லட்சக்கணக்கான மக்கள் ஏழ்மையில் வாழ்கின்றனர். முழு நகரங்களே ஏழ்மையில் உள்ளன. நம்மிடையே சமத்துவமற்ற நிலை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அனைத்திலும் நேர்முக நிலையையும் காண்கின்றோம். இதனையே அறிவியல் மேல்நோக்கு பண்பாடு, அதாவது டிஜிட்டல் கல்ச்சர் என்று அழைக்கின்றோம். கால மாற்றம் என்பது நாம் மக்களாக எவ்வாறு நம்மை புரிந்து கொள்கிறோம் என்பதிலும் எவ்வாறு ஒருவர் மற்றவரோடு உறவு பரிமாற்றம் செய்கிறோம் என்பதிலும் புலப்படும். இது பல வழிகளில் பல வடிவங்களில் நமது உரையாடல்களுக்கு ஊன்றுகோலாக திகழ்ந்துள்ளது. இது நம்மிடையே ஒரு உள்ளார்ந்த பண்பாட்டு உறவு நிலைக்கு மிக பெரும் சூழலை உருவாக்கியுள்ளது. தலைமுறைகளிடையே உள்ள உறவு பரிமாற்றத்திற்கும் இது பொருந்தும். கால மாற்றச் சூழலில் இன்னும் பல வாய்ப்புகள் நமக்கு உண்டு. எதிர்நிலையில் செல்லும் நிலைமைகளுக்கு மாறாக மக்களாட்சி நிலையை கட்டி எழுப்பும் பெரும் பணி நம் முன்னே உள்ளது. வளரும் அதிகார போக்கு உலகின் எல்லா பகுதிகளிலும் மக்கள் நலன் காப்பது போன்ற மாயை நிலை அரசியலை வேரூன்றி உள்ளது. உண்மையை காண இயலாத சங்கடத்தில் பிளவுபட்ட சமூகங்களில் இருவேறு குழுக்களாக அவர்கள் பிரிந்து கிடக்கின்றனர். பொய்யான செய்தி என கூறப்படுவதை சுற்றியே அனைத்தும் உருவாக்கப்படுகின்றன. இதில் உண்மையை கண்டறிய இயலாத அளவு பொய்மை நிலை உள்ளிருத்தப்பட்டுள்ளன. உலகெங்கிலும் பல நிலைகள் சவாலாக இருந்த போதும் பல வாய்ப்புகளும் உண்டு. இந்த சூழலில்தான் ஆவியார் நம்மை ஒப்புரவின் செயல் வீரர்களாய் அழைக்கின்றார். அவ்வாறே உலகச் சூழல்களால் திரு அவையும் பாதிப்புக்கு உள்ளாகின்றது. சமயத்திற்கும் சமுதாயத்திற்கும் இடையே உள்ள உறவுகளில் மிக பெரும் மாற்றங்களை நாம் உணர முடிகின்றது. வரலாற்றில் இந்த காலகட்டத்தில் திரு அவையில் உள்ள ஒற்றுமை, சமயம் அல்லது கொள்கை ரீதியான அடிப்படைவாதம், சமயச்சார்பற்ற நிலை, பண்பாட்டு மாற்றங்கள் இவற்றால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளது. இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் ஒன்றான மக்களின் ஒளி, லூமன் ஜென்சியம் என்பதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளபடி திரு அவை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்வதாகவும், ஆனால் வாழும் திரு அவையாகவும் வீதிகளில் உள்ள இறை மக்களின் திரு அவையாகவும் விளங்க அழைக்கப்பட்டுள்ளது. வேறு சொற்களில் கூறின் நமக்கென வாழ்வின் ஆதாரம் உண்டு. ஆவியார் திரு அவைக்கு எழுச்சியூட்டுகின்றார். இதனால் திரு அவை சகோதரத்துவத்தை நாடுகின்ற, ஒப்புரவை விரும்புகின்ற, மாறும் உலகுக்கு நற்செய்தி கொண்டுள்ள கடவுளின் மக்களாக விளங்குகின்றது. நமது அருட்பணியின் வளர்ச்சியையும் அது உள்ள சூழலையும் மேலும் இயங்குவதான கடவுளின் மக்களை கொண்டிருக்க விரும்பும் திரு அவையையும் பற்றி இதுவரை கண்டோம்.
சபையின் இன்றைய நிலை பற்றிய அடுத்த இயலில் ஒரு வினா இடைவிடாது வந்து கொண்டிருக்கின்றது. அது அறிக்கைகளில், மாநில தலைவர்களின் அமர்வுகளில், நாம் பெறும் செய்திகளில், உரையாடல்களில், குறிப்பாக பயிற்சியில் இருக்கும் சேஸ் சபை இளையோரிடமிருந்து வருகின்றது. நாம் யார், அல்லது சேசு சபையார் நாம் யார்? சேசு சபையின் பொறுப்பின் கீழ் அருட்பணிக்கு தங்கள் பங்களிப்பை வழங்க அழைக்க பெற்றிருக்கும் பிற மக்கள், அவர்கள் யார்? இந்த முறை நாம் பெற்ற அனுபவம் மீண்டும் நம்மை ஏழ்மையும் தாழ்ச்சியும் உள்ளவரான இயேசுவை நமது அடையாளத்தின் மையமாக கொள்ளவே இட்டு செல்கின்றது. அது எப்போதும் அங்கேயே தான் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் பின் முற்காலம் முதல் இக்காலத்து அமர்வுகள் தொடங்கி பனுவல்களை நாம் மீள் வாசிப்பு செய்யும் பொழுது நமது அடையாளத்தை பற்றி நாம் வியப்படைகின்றோம். ஏனெனில் சபை எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவையே குறிப்பிடுகின்றது. நாம் நம்மை சேசு சபை என்று அழைத்துக் கொள்கின்றோம். இப்பொழுதோ நாம் வலியுறுத்த வேண்டியது ஏழ்மையும் தாழ்ச்சியும் உடைய இயேசுவை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று புனித இஞ்ஞாசியார் தமது ஆன்மீக பயிற்சிகளில் இடைவிடாது திரும்ப திரும்ப கூறிய இக்கூற்றையே. நம்மை செல்வராக்க இயேசு தம்மையே வெறுமையாக்கி அனைத்தையும் துறந்து ஏழையாகும் வண்ணம் தம்மையே தாழ்த்தி கொள்ளும் இணைவு நிலையை காணலாம். அவர் பலரைப் போல நமக்கு ஒரு பணியாளராக தம்மை தாழ்த்தி கொள்ளுகின்றார். நமது அடையாளம் குறித்த வினாவிற்கு விடையாக தருணம் நமக்கு உள்ளொளி கொடுக்கும் உருவம் இதுவே. கீழ்நிலையிலிருந்துதான் நாம் நமது அடையாளத்தை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு மன்னிப்பு தேவை என்பதை கண்டுகொண்ட பொழுதுதான் இதனை நாம் புரிந்து கொள்வோம். 32ஆம் பொது அமர்வை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு சேசு சபையார் யார் என்பதற்கு அப்பொழுது ஒரு வரையறை கொடுக்க பெற்றது. நாம் மன்னிக்க பெற்ற பாவிகள், ஆண்டவருக்கு பணி செய்ய அழைக்க பெற்றிருக்கிறோம் என்பதே அவ்வரையறை. நமது அடையாளம் நம்மால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல, அது நாம் பெற்றுக்கொண்டதே. அது ஒரு கொடை, அது ஒரு தனி வரம். நமக்கல்ல, சபைக்கும் திரு அவைக்கும் உலகுக்கும் அது கொடுக்க பெற்றுள்ளது. பணி செய்யும் வழி என்று இத்தனி வரத்தை புனித பவுல் விளக்கும் முறையில் கூறலாம். உலகில் திரு அவையின் மறையுடல் வழி அருட்பணியில் நன்கு சேவை செய்ய ஒரு தனித்துவ அருளாக ஆண்டவரிடமிருந்து வந்த கொடை இது. எனவேதான் திரு அவை நம்மிடம் என்ன கேட்கின்றது என்பதை கவனமுடன் கேட்க வேண்டும். உண்மை நிலையை கண்களை திறந்து பார்க்க வேண்டும். சபையின் அண்மைக்கால பரிணாம வளர்ச்சியில் நமது அடையாளத்தில் மற்றும் ஒரு உள்நிலைத்தன்மை உண்டு. உடன் உழைப்பு, கொலாபரேஷன் என்ற இதனை சபையின் நிலையில் விரிவாக ஆராய்ந்துள்ளோம். என்றாலும் இது குறித்து இன்னும் சிந்திக்க வேண்டிய அவசியம் உள்ளது. பொது அமர்வின் போது இவ்வார்த்தை நமது செயல்முறையின் ஒரு பகுதியாக இருந்தது. உடன் உழைப்பை பற்றி நாம் பேசும்போது நமது அடையாளத்தின் ஒரு குணநலன் குறித்து முதலில் பேசுகின்றோம். நம் உடன் உழைப்பாளர்களுடன் விரைவு நிலையில் அல்ல நம் ஒத்துழைப்பு, மாறாக நமது இறை அழைத்தலே நமக்கு உடன் உழைப்பு என்னும் தன் உணர்வு அளித்திடவே நாம் உடன் உழைப்பாளிகள். திரு அவையில் நாம் உடன் உழைக்க விரும்புகின்றோம். இன்றைய நிலையில் புவியியல் ரீதியாக பல்வேறு கண்டங்களிலிருந்தும் மிக பல வகைப்பட்ட பண்பாடுகளிலிருந்தும் சபையின் உறுப்பினர்கள் வருகின்றனர். ஆம், அது மட்டுமன்றி ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள பண்பாட்டு செழுமை சபையின் தோழர்களாக அழைக்கப்பட்டவர்களிலும் வெளிப்படுகின்றது. எனவே சேசு சபையாரை இன்டர் கல்ச்சரல், உள் பண்பாட்டு கலப்பினராய் விளங்கச் செய்ய நமக்கு வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் நாம் அனைவரும் அவரவர் பண்பாடு பற்றி அறிந்துணர்வோம். பிற பண்பாட்டினருடன் இணைந்து வாழ்வதோடு பண்பாட்டு பரிமாற்றத்தில் அவரவர் பண்பாட்டினை நாம் செழுமையாக்குவோம். இதை பற்றி நான் நினைக்கும் பொழுது ரெட்டலி துதி என்ற தலைப்பில் திருத்தந்தை அனுப்பிய சுற்றுமடல் என் மனதிற்கு வருகின்றது. இம்மடலில் முதன்மை கூறாக இது வலியுறுத்தப்படுகின்றது. ஒப்புரவு நம்மை சகோதரத்துவத்திற்கு வழிநடத்தும் எனில் உள் பண்பாட்டு கலப்பு, இன்டர் கல்ச்சர், உலகளாவிய சகோதரத்துவத்தின் ஒரு குணநலனாக இருக்கின்றது. இதற்கு திரு அவை
நற்செய்தி அறிவிப்புடன் ஆண்டவரின் அருட்பணியில் தன் கொடையளிப்பை வழங்க விரும்புகின்றது. ஆனால் சபையில் இன்னும் ஒரு வாய்ப்பு உள்ளது. இக்காலத்தில் பலருக்கும் வாழ்வு காலம் அதிகரித்துள்ளது. அவர்களிலும் இளையோர் சபையில் சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். எனவே வயது வரம்பு நிலைகள் மிகவும் வேறுபட்டுத்தான் உள்ளன. சபையில் 80 வயதுக்கு மேலாக 90 மற்றும் 100 வயது உள்ளவர்களும் இருக்கின்றனர். 20 வயது, சில சமயம் 18 முதல் 20 வயது வரை உள்ளவர்களும் இருக்கின்றனர். வானவில்லின் வண்ணம் போல் சபையில் வெவ்வேறு வயது மரபினர் உள்ளனர். அவர்களிடையே உரையாடி உறவாட இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகும். ஏற்கனவே ஒரு சிறந்த மூலதனம் என்று இருக்கும் உள் பண்பாட்டு கலப்பை, இன்டர் கல்ச்சரல் மிக்சிங், நம் குழுமங்களின் சூழலில் மேலும் வளர்த்தெடுப்போம். இன்னும் கடந்த காலங்களில் இல்லாத அளவு இப்போது மிகுந்துள்ள வயது வரம்பு வேறுபாடுகளை அறிந்து உறவு நிலை போற்றுவோம். இக்கால சூழலில் ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் அதிவேக மாற்றங்களால் குறிக்கப்படுகின்றன. எனவே நமக்கு அவ்வாய்ப்பு இப்போது உள்ளது. தற்சமயம் செஸ் சபையார் நாம் எண்ணிக்கையில் சற்று குறைந்திருக்கலாம். ஆனால் பல்வேறு பண்பாடு வயது வரம்பு என்றாலும் அதிக இறையாட்சி பணிக்கான கடமைகள் உண்டு. இந்த காரணத்தாலேயே நமது அருட்பணியில் பங்கேற்று உடன் செல்ல ஆர்வமானவர்களை அழைக்கின்றோம். சேசு சபையின் அடையாளம் குறித்து பேசுகையில் ஏழ்மை குறித்த புலன் உணர்வின் எழுச்சி அண்மையில் உயர்ந்துள்ளது. ஏழ்மை வார்த்தைப்பாட்டினை நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது குறித்து அலசி பார்க்க சபையினருக்கு பல ஆண்டுகளுக்கு முன் நான் அழைப்பு விடுத்ததை ஒவ்வொருவரும் நினைவு வைத்துள்ளீர்கள். சபையின் சொத்துக்களை மேலாண்மை செய்ய பயன்படும் நெறிமுறைகளை புதுப்பித்தலின் தொடக்கமாகவும், இதைவிட மேலாக சபை தொடங்க பெற்ற காலத்திலும் முதல் சேசு சபையார் வாழ்ந்த ஏழ்மை வாழ்விலும் துறவிகளாக அழைக்கப்பட்டுள்ள நாம் நமது திருப்பணியில் ஏழ்மைக்கான புலன் உணர்வில் ஆழப்படவும் இது உணர்த்தப்படுகின்றது. துறந்தும் தவநிலையில் இருந்தும் வாழ்ந்த ஆண்டவரின் ஏழ்மை நிலை போன்றும் நம்மையும் நமக்கு இருப்பதையும் பகிர்ந்து வாழ வேண்டிய கடினமான இழுபறி நிலையில் தேவைப்படின் அருட்பணிக்கும் நம் கையிருப்பு மூலதனங்களை கொள்தல் வேண்டும். பல்வேறு அருட்பணிகளில் ஈடுபட்டுள்ள சபைக்கு அப்பணிக்கென மூலதனங்கள் தேவைப்படுகின்றன. அச்சூழ்நிலைகளில் நற்செய்தி அறிவிப்பு புலனுணர்வில் ஏழ்மையில் வாழ்வது எப்படி என சிந்தித்தல் வேண்டும். சபையின் இன்றைய நிலை பற்றிய பனுவலில் அது மற்றும் ஒரு கருத்துரு ஆகும். அதையும் நீங்கள் பெற்று உங்கள் குழுமத்தில் வாசித்து உரையாடுக. நம் அடையாளம் என்பது ஒரு முறை உருப்பெறும், அவ்வளவுதான் என்றில்லை. நமது சட்ட அமைப்பு முறையில் உள்ள உள்கட்டமைப்பை நினைவு கூறுங்கள். சபையில் சேருவது என்பது ஒரு தொடர் நிலை. இந்த சபைக்கான இறை அழைத்தலை ஒரு தொடர் நிலையாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். நவதுறவர பயிற்சி முடியும் பொழுது சபையில் சேரும் முறையில் உறுதிமொழியாக வார்த்தைப்பாடு கொடுக்கின்றோம். கடைசி வார்த்தைப்பாடு கொடுக்க நீண்ட காலம் ஆகிவிடுகின்றது. நீண்ட பயிற்சி காலம், சோதனை ஓட்டம் தொடர்கின்றது. இதனால் சேசு சபையாராய் முழு பக்குவம் அடைகின்றோம். இந்த காரணத்தாலேயே சபையில் சேருவது ஒரு வாழ்வு காலமாய் நீடிக்கின்றது. சபையில் சேருவதற்கான தொடர் நிலைப்பாடு என்பது மீண்டும் முன்வரும் கருத்து உரு. பயிற்சி காலத்திலும் சோதித்தறியும் ஆண்டுகளிலும் நம் எதிர்பார்ப்பை குறைத்தலாகாது. தளரும் உடல் சார்ந்த புலனறிவு போன்று இதை நாம் விட்டுவிடுவதில்லை. இந்த தொடர் நிலைப்பாட்டின் வெற்றியானது தொடர் உடன் இருப்பே, அக்காம்பனிமெண்ட் என்பது நாம் கண்டறிந்ததாகும். நமது சபை குறித்து குழுமம் மற்றும் ஆண்டவரில் நண்பர்கள் மற்றும் தோழர்கள் என்ற கருத்துருவிற்கு தீம்ஸ் மீண்டும் வருவோம். தொடர் உடன் இருப்பே குழுமம் இருப்பதையும் சபை இருப்பதையும் சாத்தியமாக்குகின்றது. பல சேசு சபையார்க்கும் சேசு சபையோடு இணக்கமுடையோர்க்கும் அண்மை காலத்தில் சபையில் எண்ணிக்கை குறைந்து வரும் அனுபவம் ஒரு அக்கறைக்குரிய செய்தியாக வந்துள்ளது. நான் உங்களுக்கு அளிக்கும் அறிக்கையில் அது பற்றிய அச்சத்தை குறித்து எனது சிந்தனையை முன்வைக்க விரும்புகின்றேன். எண்ணிக்கை குறைவாகின்றது எனில்
இது நமக்கு கூறுவது என்ன? இது குறித்து பலவற்றை நாம் ஆராய வேண்டியது உள்ளது. ஏனெனில் முழுமை நிலையில் எண்ணிக்கை குறைவதோடு அல்லாமல் உலகெங்கும் சபையின் இருப்பு குறித்த முக்கிய மாற்றத்தையும் நவீன உலகில் சபைக்கான இறை அழைத்தலையும் நாம் உற்று நோக்க வேண்டும். யாவரும் அறிந்த பிறப்பு இறப்பு கணக்கு விவரங்களுக்குள் நான் செல்லப்போவதில்லை, ஏனெனில் அது மாறும். ஆனால் உறுதியாக நீங்கள் இறைவேண்டல் செய்யவும் இத்தலைப்பு குறித்து கருத்துரை வழங்கவும் செல்லும்போது என்ன புலன் உணர்வில் இது ஆவியானவரின் ஓர் அடையாளம் என்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்ளலாம். நாம் அனுபவிக்கும் குறைவு நிலையின் பின்னால் அங்கு உள்ள ஆறுதல் என்ன புலன் அறிவில் இருப்பது? இது புவியியலால் வந்த மாற்றமா அல்லது பிறப்பு இறப்பால் வந்த மாற்றமா? நமது எதிர்நோக்கும் நம்பிக்கைக்கு ஆதாரம் எங்குள்ளது? சபையின் சட்ட அமைப்பு நூல்களை உறுதிபட நோக்கினால் அது நமது ஆன்மீகம் நமது எண்ணிக்கையை முதன்மையாக கொண்டதல்ல என்ற கூற்றை முன்வைக்கின்றது. ஏனெனில் சேசு சபையானது மனித ஆற்றலால் நிறுவப்பட்டதல்ல, அது மனித ஆற்றலால் பாதுகாக்கப்பட போவதில்லை என்று சட்ட அமைப்பின் இறுதி பகுதி கூறுகின்றது. எனவே நமது இறை அழைத்தலுக்கு உண்மையாக இருப்பதிலும் இறைவேண்டல் வழியாகவும் இறை அருளை ஊட்டி மட்டுமே அதனை பாதுகாத்து சாதிக்க முடியும். நாம் நம்மையே எப்படி மேம்படச் செய்யலாம் அல்லது விளம்பர உத்தி வழி நம்மை முன்னேற்றலாமா என்றெல்லாம் மூளையை குழப்பிக் கொள்ள வேண்டியதில்லை. நன்று ஆண்டவரே, நீர் எங்களிடம் கூறுவது என்ன என்று சொல்வதே வேண்டும். இன்னும் சபையில் சபையினரின் எண்ணிக்கை கொண்டு நாங்கள் எப்படி தொடர்ந்து செல்வது என்று கூறாது ஆண்டவரின் திருவுளம்தான் என்ன என்போம். இத்துடன் சபையின் இன்றைய நிலை குறித்த அறிக்கையின் 4ஆம் இயலுக்கு வந்துள்ளோம். இது நமது பணி வாழ்வில் தேவையான இறுக்கமான நிலைகளை கூர்மைப்படுத்தி காட்டுகின்றது. சில வேளைகளில் நமது நெருக்கடி சூழல்களில் கவலை அடைகின்றோம். இந்த அறிக்கையின் வழியாக நமக்கு நெருக்கடி நிலைகளும் அவசியமே என்பதை உணர்த்த அழைக்கப்பட்டுள்ளோம். அவையோ சபையின் உள்ளார்ந்த தனிவரமாகும். நரம்பிசை கருவி உருவகத்தையே உங்கள் முன் வைக்கிறேன். சான்றாக அது கிட்டார் அல்லது ஒரு யாழாக இருக்கலாம். அவற்றின் நரம்புகள் இழுவிசை டென்ஷன் நிலையிலும் ஒவ்வொரு நரம்பும் தகுந்த இழுவிசையில் இருந்தால் மட்டுமே அவை நல்ல இசை பிறப்பிக்கும். ஆனால் அதன் இழுவிசை குறைக்கப்பட்டால் அது சரியான இசை கொடுக்காது. இதுபோன்று இழுவிசை நிலைகள் நமது வாழ்வில் அவசியம்தான் என்பதை சட்டென புரிந்து கொள்ளலாம். இசைக்கருவிகளின் நரம்புகளில் இந்த இழுவிசை பராமரிக்கப்பட வேண்டியதின் முக்கியத்துவத்தை நாம் அறிவோம். அதாவது நமது இழுவிசை நிலையில் சீர்கெட்ட தன்மையை நாம் அடையாளம் காண வேண்டும். நாம் வழக்கமாக நமது தனிப்பட்ட ஆன்ம சோதனையில் உண்மையான தனிப்பட்ட ஆன்மீக வாழ்வுக்கும், அதாவது இறைவேண்டல் நேரம், ஆன்மீகத்திற்கென ஒதுக்கிய நேரம், குழும வாழ்வு மற்றும் பணி வாழ்வுக்கும் இடையே சீர்நிலை பராமரிக்கப்படுவதில் உள்ள சங்கடங்களை காணலாம். இந்த இழுவிசை தன்மை எப்போதும் இருக்கத்தான் செய்யும். அதனை நாம் எவ்வாறு நேர்த்தியாக கையாள்கின்றோம், சரியான ஒலி எழுப்ப அந்த நரம்பை எவ்வாறு போற்றி வைக்கின்றோம் என்பதே முக்கியம். ஆம், சமூக அரசியல் அல்லது திரு அவை சூழல்களில் இருக்கும் பிளவுகள் சபையை பாதிக்கத்தான் செய்கின்றன. நம்மில் பலர் சமூக அரசியல் அல்லது திரு அவை சார்ந்த அமைப்புகளில் ஒரு பக்கம் சார்ந்திருக்கவோ அல்லது கொள்கை ரீதியான அடிப்படை வாதம் கொண்டிருக்கவோ சோதிக்கப்படுவோம். இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எப்பக்கம் குரல் கொடுப்பது என்பது அல்ல. ஏனெனில் நாம் செய்வது ஒப்புரவு பணி அல்லவா? ஆவியார் நம்மிடம் கேட்பதின்படி வாழ்வதே நமது அருட்பணியாகும். ஆனால் நம்மில் இருக்கும் இந்த அழுத்த நிலை தொகுக்க பெற்று நமது கவனத்திலோ அல்லது அருட்பணி செயல்களிலோ பிரதிபலிக்கின்றது. சில வேளைகளில் நாம் அதனை சபையின் தனி வரத்தின்படி சீர்படுத்தாமல் வேறு முறையில் செய்வதாகின்றது. சபை திருத்தூது பணிக்கென பிறந்திருப்பதால் முதலில் அருட்பணியில் கவனம், அடுத்தே தனிப்பட்ட கவனம். திருத்தூது பணியில் மக்கள் தாமே தம்மை கவனித்துக் கொள்வர். இது ஒரு
தனி ஒரு கவனமே. தனிவரத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். திருத்தூது பணியும் மக்களும் குழுமங்களும் திருத்தூது பணியில் உள்ள உடன் உழைப்பாளர்களும் பெற்றுள்ள இறை அழைத்தலில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவற்றை பிரிப்பதால் நாம் அவர்களுக்கு சரியான கவனம் செலுத்துவதில்லை. இக்காரணத்தாலேயே கவனம் செலுத்துதல் பற்றி நாம் பேசுகிறோம். இக்கவனம் ஒரே நிலையில் பல நோக்குகளை கொண்ட தொடர் உடனிருப்பு அக்கம்பனிமெண்ட் ஆகும். அனைத்து நிலைகளிலும் உள்ள பணி இயக்குனர்கள், தலைவர்கள், சபைக்குள் இருக்கும் தலைவர்கள் ஆகியோரின் பெரும் பொறுப்பாக இது விளங்கும். குழுமத்திலோ அல்லது அருட்பணியிலோ பொறுப்பை ஏற்றுள்ள இவர்கள் மறை மாநில அளவிலோ அல்லது பணிக்களம் அளவிலோ அல்லது உலகளாவிய நிலையிலோ இருப்பர். முழுமை நிலையில் திருத்தூது பணியை வலுப்படுத்தும் பொருட்டு ஒவ்வொரு இறை அழைத்தலுக்கும் ஏற்றவாறு செயல்பட வேண்டும். இச்செயல்பாடு திருத்தூது பணியிலோ மக்களை கவனிப்பதிலோ தனித்திறமைகளின் வளர்ச்சியை மேம்பாடு செய்வதிலோ இருக்கும். இதுவே சீர்நிலையை சரியாக நிர்வகிப்பது ஆகும். உண்மையாகவே ஏழ்மை தாழ்ச்சி உள்ளவரான இயேசுவை பின்பற்றி நாம் ஒவ்வொருவரும் குழுவின் மேன்மைக்காக தன்னையே இழந்தவராய் பணிக்கென துறவு நிலை கொள்வார். இது சரியாக நம்மை பயிற்சி மற்றும் சோதிக்கப்படும் காலத்திற்கு இட்டு செல்கின்றது. சபையில் சேர்வதிலிருந்து புகுமுக நவதுறவரம் என எல்லா பயிற்சி நிலைகளிலும் சகோதரராகவோ குருவாகவோ பயிற்சி பெறும்போது தொடர் உடனிருப்பு அக்கம்பனிமெண்ட், பண்பாட்டு உள்கலப்பு இன்டர் கல்ச்சரல், தலைமுறைகளின் உள்வரம்பிற்கு இன்டர் ஜெனரேஷன் இவற்றிற்கு உத்தரவாதம் அளிப்பது அவசியமாகின்றது. நாம் ஒரு சிக்கலான சூழ்நிலையை சந்திக்கின்றோம். ஆனால் உறுதியாக தொடக்கத்திலிருந்தே இழு விசையின் தேவைகளை ஏற்றுக்கொண்டு இசைக்கருவியின் இசை ஒலிக்கும் நிலையை பராமரிக்கின்றோம். இதுவே உண்மையில் நாம் திரு அவையின் திருத்தூது பணியில் பங்காளிகளாக இருக்க அனுமதிக்கின்றது. இவ்வாறாக நாம் இந்த அறிக்கையின் 5ஆம் இயலுக்கு வந்துவிட்டோம். தொடக்கத்தில் நான் கூறியது போல சபை பெற்ற அனுபவங்கள், இறைவேண்டல்கள், கவனமாய் கேட்டவை போல இந்த அறிக்கையின் மூலம் ஒவ்வொருவரிடமிருந்தும் கேட்க விரும்புகின்றோம். இந்த இயலின் தலைப்பு செல்க, ஆண்டவரின் திருத்தூது பணிக்கு உடன் உழைப்பாளர்களை உருவாக்குக என்பதாகும். இது நவீன உண்மை நிலையில் ஒன்று. இயேசு வந்து கொண்டு வந்த தீயை பரவலாக்கவே இயேசு சபை பிறந்தது என நாம் அறிவோம். ஒரு நெருப்பு துளி இன்னொரு நெருப்பை பற்ற வைக்கின்றது என்ற இந்த உருவகம் 35ஆம் பொது அமர்வில் முனைப்பாக கூறப்பட்டதாகும். நன்று, அந்த தீ இன்று நம்முடைய சேசபை தோழர்களிடமிருந்து மட்டும் வரவில்லை. மாறாக இத்தீயின் அங்கமாக விளங்கி பிற தீச்சுடர்களை ஏற்ற விரும்பும் மற்ற மக்களிடமிருந்தும் வருகின்றது. திறந்த பல்வேறு வகைப்பட்ட மக்களிடமிருந்தும் இந்த உடன் உழைப்பு உருப்பெறுகின்றது. அதே சமயம் அது சிறந்த பல்வேறு வகை சேசு சபையினரின் எண்ணிக்கையை மெல்ல மெல்ல குறைக்கின்றது. சில வேளை நம்மை கவலைக்கு உள்ளாக்கும் சவால் மிகுந்த இந்த உண்மை நிலையில் நாம் நம்மை அங்கு கண்டுபிடிக்கின்றோம். இதனையே முன்னைய இயலில் நான் சற்று முன் தொடங்கி நினைவுறுத்தியது. அதாவது நாம் உடன் உழைப்பாளர்களே. இப்பொழுது அதே திருத்தூது பணியில் நாம் உடன் உழைக்கின்றோம். திருத்தூது பணியின் ஒரு பகுதி நம் சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் இஞ்ஞாசியாரின் தனி வரத்தை காரிசம் கண்காணிக்கும் பொறுப்பு நம்முடையது. ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் திருத்தூது பணியில் நம்முடன் உடன் உழைக்க விரும்புகின்றனர். ஒருங்கிணைந்த போது பெற்ற தனிவரத்தால் கிடைத்த உள்ளொளியில் இது நற்செய்தி அறிவிப்பு பணியில் பங்கேற்பது பற்றியதா? இன்னும் அது கூட்டு ஒருங்கியம் என இந்நாள்களில் நாம் அழைப்பதன் ஒரு முக்கிய கூறு எனலாம். வெவ்வேறு இழையழைத்தல்கள் ஒருங்கிணைந்து ஒரு தனி வரத்தின்படி திருத்தூது பணியை பகிர்வதே இஞ்ஞாசியார் தனிவரம் ஆகும். இக்காரணத்தாலேயே திருத்தூது பணியில் ஒரு பகுதி சேசு சபைக்கு உரியதாக உள்ளது. திரு அவையின் திருத்தூது பணியில் உடன் உழைக்க பல வாய்ப்புகள் உண்டு என்றாலும் சபையின் திருத்தூது பணியில் இவ்வழியில் பெற்ற அழைப்பை உணர்ந்து பங்கேற்க வரும் மற்ற மக்கள் பற்றிய விவரங்களுக்கு நன்றி. உடன் உழைப்பு பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இந்த
உடல் பற்றிய உருவகம் இருக்கும். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் ஒரே திருத்தூது பணியில் பல்வேறு வகைப்பட்ட தனி வர நிலையை விளக்க புனித பவுல் உடல் குறித்த உருவகம் பற்றி கூறும் குறிப்புகளை நாம் நன்கு அறிவோம். விவரிக்க முடியாத எண்ணற்ற உறுப்புகள் உடலில் உள்ளன. அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நன்றாக அவர் விளக்குகின்றார். வேறு சொற்களில் கூறினால் அனைத்து உறுப்புகளும் அவசியம் என்று கூறலாம். கண் உணவை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, இதயம் நாக்கை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ கூற முடியாது என்கிறார் பாப்லோ. நமக்கு பேச்சு, இதயம், கால்கள், கரங்கள், கண்கள் என அனைத்தும் தேவை. நமக்கு பல்வேறு வகைப்பட்ட உறுப்புகள் தேவை. புனித பவுல் கூறும் உருவகத்தில் தெளிவாக தெரிவது யாதெனில், இந்த உடலுக்கு ஒரே ஒரு தலைதான். அந்த தலை ஆண்டவர் இயேசுதான் என்பதே. நமது சபை அதனைத்தான் தன்வசம் கொண்டுள்ளது. லொயோலா இஞ்ஞாசியாரும் உடல் பற்றிய இந்த தொடர் உருவகத்தையே பயன்படுத்தியுள்ளார். இச்சபைக்கு ஒரே ஒரு தலைதான், அது ஆண்டவர்தான் என்கிறார். நமது உள்ளொளியின் மூலாதாரமாக உள்ள நம்முடைய ஆண்டவரை நமது தலையாக கண்டுணர்வதில்தான் நமது அடையாளம் தொடங்குகின்றது என்று ஏற்கனவே நாம் கூறியுள்ளோம். சேசு சபையும் இந்த உடல் என்னும் உருவகத்தை பயன்படுத்துகின்றது. இதனுள் பல்வேறு வகையான அறிவு திறன், பல்வேறு பங்களிப்புகள் உண்டு. குருக்கள், சகோதரர்களுக்கான பல இறை அழைத்தல்களும் இதில் அடங்கும். அத்தோடு திரு அவையின் திருத்தூது பணிக்காக தனி வரத்தின்படி தங்கள் பங்களிப்பை கொடுக்க அழைப்பு பெற்ற பிற மக்களையும் நாம் இப்பொழுது அடையாளம் கண்டுகொள்கின்றோம். திருத்தூது பணியில் நாம் எவ்வாறு கூட்டாளிகளாக போகின்றோம்? அடிப்படையில் உலகளாவிய அருட்பணி தெரிவுகள் UAP வழியாகத்தான். உலகளாவிய அருட்பணி தெரிவுகள் வழியாக அடிப்படையிலே நமது வாழ்வின் வெளிப்பாடாகவும் நமது திருத்தூது பணி வழியாகவும் சபையிடம் திருத்தந்தை பிரான்சிஸ் கொடுத்துள்ளபடி அவற்றை நாம் வாழ வேண்டும் என நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த தெரிவுகள் குறித்து பெறப்பட்ட ப்ராக்யூரேட்டர்ஸ் பேரவையினர் மாநில தலைவர்களின் கூட்டு அறிக்கைகளை காணும் பொழுது புத்தம்புது தென்றல் போலவும் ஆவியானவரின் அழைப்பு போலவும் அவை வரவேற்கப்பட்டுள்ளன என காணலாம். அவை நம் அருட்பணியையும் நமது வாழ்வையும் புதுப்பிப்பதற்கென உள்ளன. 4வது தெரிவை கடைபிடிப்பது மிக கடினம் என்று அதை உண்மையாகவே கண்டுபிடித்துள்ளனர். சரியா? பொது இல்லமாம் பூமியை கண்காணிப்பதில் இருக்கின்ற உடன் உழைப்புக்கு அவர் உண்மையிலேயே நம்மிடம் கணக்கு கேட்பார். அது பற்றி மிகவும் பேசுகின்றோம். அது பற்றி நன்கு அறிந்தவர்களாயும் இருக்கின்றோம். படைக்கப்பட்ட உலகமாகிய இயற்கை உலகத்திற்கும் மனித வாழ்வுக்கும் இடையே சீர்நிலைகள் தேவைப்படுகின்றன. ஆனால் அத்தேவைகள் உள்ள வாழ்வில் எஞ்சியுள்ள பிற சமுதாயம் போல நாம் நம் வாழ்வு முறையை மாற்றுவது கடினம். எனவேதான் இத்தெரிவாகிய மறு ஆய்வின் பலனாக அருட்பணி தெரிவுகள் செயலில் கொண்டு வரும் பொருட்டு 2ஆம் பருவத்தை திறக்க விரும்புகின்றோம். நமது அருட்பணியிலும் நமது வாழ்விலும் அதை செயலாக்கும் போது அது திருத்தூது பணியே என்று உணர்ந்து அறிய நாம் ஆழ்நிலையில் செல்லும் தேவை உள்ளது. உலகின் சில பகுதிகளிலிருந்து வரும் வேறு அறிக்கைகள் தெளிவாக தோன்றுகின்றன. சபை இந்த தவறான பயன்பாடுகளில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் இந்த தவறான பயன்பாடுகளால் வரும் அவதூறுகளும் திரு அவையின் மேல் தாக்கம் கொண்டுள்ளன. தீவினை பயனாக நம் சகோதரர்களும் இத்தீங்கு செயலில் பங்கேற்றுள்ளனர். எளிதில் பாதிக்கப்படக்கூடிய மக்களை, குறிப்பாக இளம் சிறார்களை பாதுகாக்கும் பண்பாட்டை மேம்படுத்த பொது அமர்வில் நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். முழு திரு அவையையும் திருத்தந்தை கேட்டுக்கொண்டபடி அதை கடைபிடிக்க நாங்கள் விரும்புகிறோம். பாதகம் செய்யப்பட்டவர்கள் குறித்த உறுதியான நடவடிக்கைகள், கொள்கை ரீதியான தெளிவுகள் அவசியம் என்கிறார் திருத்தந்தை. மேலும் பாதகம் செய்யப்பட்டவர்களின் வேதனையை கேட்பதோடு தீச்செயலில் பங்கேற்ற நம் சகோதரர்களை திருத்தும் வழியை பாருங்கள் என்கிறார் அவர். சட்டப்பூர்வமான பகுதிகளை கடந்து செல்ல நாம் விரும்புகின்றோம். நாம் இருக்கும் அந்தந்த நாடுகளின் சட்ட முறைமைகளை
நாம் வெளிப்படையாக கடைபிடித்தல் வேண்டும். நமது இறை நம்பிக்கையின்படி அல்ல, திரு அவையின் சட்ட முறைமைகளையும் நாம் கடைபிடித்தாக வேண்டும். ஆனால் அது பற்றாது. ஒப்புரவு மற்றும் நீதிக்கான நமது திருத்தூது பணியின்படி நாம் சட்டப்பூர்வமான நீதியை கடந்து செல்லும் தேவை உள்ளது. நற்செய்தியில் கூறப்படும் நீதியின்படி உண்மையான ஒப்புரவை நாம் சாதிக்க வேண்டும். இதற்கு மூல ஆதாரம் இருபக்கமும் உள்ள அன்பில் வரும் மன்னிப்பு மட்டுமே. அது ஒரு சவாலாகவே உள்ளது. எதிர்காலத்தில் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பது பற்றியும், பாதுகாப்பு அளித்தல் என்பதில் அண்மை காலத்தில் நமது நடத்தையில் மேம்பாடு தொடர்பான திட்டமிடுதல் குறித்தும் சபையின் இன்றைய நிலை பற்றிய அறிக்கையில் ஒரு சிறிய விவரிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த இயலில் பின்னர் சபையின் முக்கிய அருட்பணிகளின் சில கூறுகள் பற்றி சபையின் இன்றைய நிலை அறிக்கை அலசுகின்றது. சில பக்கங்களே உள்ள இந்த அறிக்கையில் அனைத்தையும் முழுமையாக கூற இயலாததாகும். நமது சபையின் பல்வேறு வகை அருட்பணிகள் உலகில் இருப்பது உண்மையிலேயே என்னை பெரும் வியப்பில் ஆழ்த்துகின்றது. ஒவ்வொரு முறையும் நான் ஒரு மறை மாநிலத்திற்கு செல்லும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நான் நம் சபையினரோடு பேசும் பொழுது படைப்பின் ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகின்றேன். நமது திருத்தூது பணியில் புதிய சவால்களை எதிர்கொள்ளும் திறன் உடையவர்களாக, அவற்றை சந்திக்க புது வழிமுறைகளை கண்டுபிடிப்பவர்களாக பங்கேற்கும் தோழர்களுக்கும் மக்களுக்கும் நன்றி. பல்கலைக்கழக கல்வி அருட்பணியும், பங்கு கோவில்களில் அருட்பணியும், சமூக மையங்களில் அருட்பணியும் எப்படி மாறி போயிருக்கின்றன. உண்மையிலேயே அவை மிக பல என்றாலும் அவற்றை பற்றி இங்கு கூறும் எண்ணம் இல்லை. எப்படி இருப்பினும் நான் உங்களுக்கு எடுத்து மொழியும் சவால் ஒருவேளை இவ்வறிக்கையில் இல்லாமல் இருக்கும். எனினும் நம் வாழ்வு நிலையில் மேம்பாடு குறித்து நீங்கள் உங்கள் பங்களிப்பை கொடுக்கலாம். நாம் பலவற்றை செய்வதோடு மட்டுமல்ல, மாறாக நாம் செய்ய அழைக்க பெற்றிருப்பதை செய்கிறோம். நாம் ஏன் இங்கு இருக்கிறோம்? திரு அவைக்கு உதவியாக இருக்க தகுந்த இன்னும் சிறந்த சபையாக நாம் உயர்ந்தோங்க ஆவியார் நம்மை எப்படி தேடுகிறார் என்று ஒரு முறை ஆழ்ந்து ஆராய்வோம். இந்த சபை பிறந்தது முதல் நிறுவன அடிப்படையில் வளைந்து கொடுப்பதாகவே இருந்து வந்துள்ளது. காலச்சூழலுக்கும் உலகுக்கும் மக்களுக்கும் அருட்பணியின் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும் அனுமதியை அது வழங்குகின்றது. அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஏனெனில் காலம் மாறிவிட்டது. ஏனெனில் நம்மிடையே வேறுபடும் தன்மை உள்ளது. ஏனெனில் நம்மிடம் வேறு செயற்கருவிகள் உள்ளன. ஏனெனில் முற்காலத்தில் இல்லாத பிற செயல்திறன்கள் நம்மிடம் உள்ளன. இப்பொழுது நாம் அவற்றில் நற்பலன்களை பெற வேண்டும். முதலாவதாக திருத்தூது பணியை அடிப்படை கூர்மை நோக்கில் காண்போம். திருத்தூது பணிக்காக அமைப்பே தவிர அமைப்பிற்காக திருத்தூது பணி அல்ல. ஏற்கனவே இருப்பதை காப்பது என்பது அல்ல. இக்காலத்தின் சவால்களை எதிர்கொள்ள இன்னும் சிறந்த வழிமுறைகளை காண்பதே அது. அதற்கென என்ன தேவைப்படுகின்றது? இரு நிலைப்பாடுகள் தேவை. மிக முக்கியமான அந்த இரண்டு, நம்பிக்கை ட்ரஸ்ட் மற்றும் ஒளிவு மறைவு அற்ற நிலை டிரான்ஸ்பேரன்சி. நாம் ஒருவர் மற்றவரிடம் நம்பிக்கை கொள்ளாவிடில், திருத்தூது பணியில் நம்மோடு இணைந்து உடன் உழைப்போரிடம் நாம் நம்பிக்கை கொள்ளாவிடில் அமைப்பு நிலையில் மாற்றத்தை கொண்டு வர இயலாது. நமது அருட்பணியில் வளர்ச்சியை காண இயலாது. நம்பிக்கை தெளிவு நிலைக்கு இட்டு செல்லுகின்றது. இதற்கெல்லாம் சேசு சபையாருக்கு சிறந்த பயிற்சி தேவை. திருத்தூது பணியில் உடன் உழைப்போர் தேவை. நாம் செயல்படும் முறைகளில் மாற்றம் கொண்டு வர நமக்கு திறந்த மனம் தேவை. அதிகார பிரதிநிதித்துவமும் ஆட்சி முறைகளின் படிநிலைகளும் இன்னும் அதிக நெகிழ்வுத்தன்மை உடையனவாக, நாம் செய்வனவற்றில் இன்னும் அதிக பலன் தரும் வாயிலாக நம்மை அனுமதிக்க வேண்டும். மறு உரு அமைப்பு அல்லது மாற்று அமைப்பு முறை பற்றி பேசும்போது மறை மாநிலங்களிடையே மாறுவது பற்றியோ அவற்றை பிரிப்பது அல்லது சேர்ப்பது பற்றியோ நாம் கூறவில்லை. மாறாக புது ஆட்சி முறைகளை கண்டுபிடிப்பதாக இருத்தல் வேண்டும். இந்த செயல்முறை தெளிவாக தென்பட்டாலும்
ப்ராக்கிரேட்டர்களின் அவை அறிக்கைகளிலும் மாநில பொது அமர்வின் பெரும்பான்மையான சிந்தனை பகிர்வுகளிலும் கீழ்மட்டத்தில் நல்ல தலைவர்கள் தேவை என கூறப்பட்டது. பணிகளுக்கு நல்ல இயக்குனர்கள் தேவை. கீழ்மட்ட தலைமைக்கு உரிய அடிப்படை தளம் சரியாக இருக்கவில்லை என்றால் தலைமைத்துவத்தின் பிற வடிவங்கள் அதன் மாற்றாக இருக்க முடியாது. குழும அளவிலும் அருட்பணி அளவிலும் ஆட்சி முறையினுள் திருத்தூது பணியை தொடர திறன்மிகு மனிதர்கள் தேவை. அனைத்திற்கும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக விளைவுகள் இருப்பது வெளிப்படையானதுதான். இதோ மீண்டும் ஏழ்மை குறித்த கருத்துருவும் ஏழ்மையும் தாழ்ச்சியும் உள்ள இயேசுவை பின்பற்றுதலும் உள்ளது. மூலதனத்தில் பயன் காண முடியாத ஒரு செயல்நிலையை எவ்வாறு நாம் நிறுவுவது? அதற்கு மாறாக திருத்தூது பணிக்கும் அருட்பணிக்கும் மூலதனத்தையே ஒரு செயலியாக கொள்ளலாம். தேவைப்படும் மூலதனங்களை பெறுவதற்குரிய வடிகால்களை வைத்திருப்பது எப்படி? நினைவிருக்கட்டும், உபகாரிகளை எவ்வாறெல்லாம் இஞ்ஞாசியார் கவனித்து கொண்டார் என்பது நினைவில் இருக்கட்டும். இந்த கவனிப்பு குறிப்பாக திருத்தூது பணியோடு அடையாளப்படுத்துவதன் மூலம் சபைக்கு அவர் மூலதனங்களை திரட்டுவதை சாத்தியப்படுத்தியது என்போமா? ஒருங்கிணைவுக்கு அழைப்பு விடுத்து இந்த இயலை இங்கு முடிப்போம். உலகெங்கும் எண்ணற்ற வேறுபாடுகள் உள்ளன. சபைக்குள்ளும் அவ்வாறுதான். மூலதனத்தில் பல வேறுபாடுகள் உள்ளன. அவற்றை பெறுவதிலும் பெரும் வழிகளிலும் பல வேறுபாடுகள் உண்டு. இன்றோ நாம் ஒருங்கிணைவிலும் பயிற்சியிலும் முன்னேறியுள்ளோம். பயிற்சியில் உள்ள எல்லா இளையோருக்கும் பயிற்சி பெற சமமான வாய்ப்புகளை நாம் கொடுக்க முடியும். மற்ற துறைகளிலும் அவ்வாறே செய்தல் வேண்டும். இருக்கும் மூலதனங்களை சபையின் அனைத்துலக திருத்தூது பணிக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். சிறு குழுவுக்கு மட்டும் என்று அதனை ஒதுக்கி சேமித்து வைத்திருக்க கூடாது. நம்பிக்கையும் ஒளிவு மறைவற்ற நிலையும் கலந்த ஒருங்கிணைவு மிக அதிக பயனளிக்கும் ஆட்சி முறை வடிவங்களை சாத்தியமாக்கும். ஆன்மீக பயிற்சிகளின் கடைசி பகுதியால் உள்ளொளி பெற்று நாம் இவ்வாறாக கடைசி இயலுக்கு வந்துள்ளோம். அனைத்திலும் அன்புடன் பணி செய்ய அழைக்கும் அன்பை அடையவே ஆழ்நிலை காட்சி தியானம், கான்டெம்ப்ளேஷன், சேசு சபையின் தொடக்கத்திலிருந்தே அதன் அருட்பணிக்குழுவின் பாதுகாப்பும் வளர்ச்சியும் அடையாளம் காணப்பட்டது. தொடர்ந்து நாம் இருப்பதுவும் நாம் என்ன செய்வோம் என்பதுவும் கடவுளோடும் அதன் உறுப்பினர்களோடும் நெருக்கமாக இருப்பதை பொறுத்தே என காணலாம். கடவுளோடு உள்ள ஐக்கியமின்றி அது சாத்தியமல்ல. சபையின் எதிர்காலத்தையும் அதன் கடவுளோடு நாம் நெருக்கமாக இருத்தல் வேண்டும் என்பதையும் நினைத்து பாருங்கள். அவர் மனத்தால் மட்டும் எண்ணக்கூடிய காணாத கடவுள் அல்ல. அவர் ஏழ்மையும் தாழ்ச்சியுமான இயேசுவே. இந்த இயேசுவின் ஏழ்மையும் தாழ்ச்சியுமே அவரை சிலுவைக்கு நடத்தி சென்றது. ஆவியாராய் இருக்கும் அவருக்கு நாம் நம் உள்ளம் திறந்து அவரை நம்புவோம். ஏழ்மையும் தாழ்ச்சியும் உள்ள அந்த ஆண்டவரின் பாதையை நாம் நம்புவோம். இதுவே சபையின் உண்மையான எதிர்காலத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆம், சேசு சபையின் எதிர்காலம் இறை அழைத்தல் மேம்பாட்டுடன் நன்கு தொடர்புடையதாக உள்ளது. சேசு சபை துறவற வாழ்வுக்கென இறை அழைத்தல் தேவைப்படுகின்றது. ஆண்டவரில் நண்பர்களாய், சேசு சபை துறவிகளாய், குழுமங்களில் வாழும் சகோதரர்கள் மற்றும் குருக்கள் இவர்கள். திருத்தூது பணிக்காக முழுமையும் அர்ப்பணிக்கப்பட்ட இவர்களோடு உடன் உழைப்பாளர்கள் இணைவர். தனி வரத்தில் பங்கேற்கும் சகோதரர்களோடும் மற்றவர்களோடும் திரு அவையின் திருத்தூது பணியில் அனைவரும் தம்மை கையளிப்பர். இறை அழைத்தலை மேம்படுத்தும் மிக முக்கிய கருவி என்ன? இவ்வாக்கியத்தை வலியுறுத்துவதில் நான் களைப்படையவே மாட்டேன். இறை அழைத்தலுக்காக நாம் இறை வேண்டல் செய்யவில்லை என்றால் நமக்கு இறை அழைத்தல் இருக்காது. ஆண்டவர் தான் அழைக்கின்றார். ஆனால் நாம் அவரிடம் கேட்க வேண்டுமென ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். திருத்தூது பணிக்கான தனி வரத்தின்படி அர்ப்பணிப்புள்ள சகோதரர்கள் மற்றும் மூத்தவர்களை இச்சபையில் தோழர்கள் ஆக்குவதற்கு உதவுங்கள். நம் அனைவராலும் இறைவேண்டல் செய்ய முடியும். இந்த இறைவேண்டல் ஒருவருடைய தனிப்பட்ட இறை நம்பிக்கையில் இருத்தல் வேண்டும். உண்மையிலேயே ஆண்டவர் இப்பணியை விரும்புகின்றார். எனவே அவர் இதனை கவனித்துக் கொள்வார் என்ற இறை நம்பிக்கையில் இந்த இறைவேண்டல் இருக்க வேண்டும். அந்த ஆழ்ந்த இறை நம்பிக்கையில் இடைவிடாது நாம்
இறைவேண்டல் செய்வோம். இறை அழைத்தலுக்காக இடைவிடாது ஜெபிப்போம். அதன் பின்னர் நாம் இறை அழைத்தல்கள் பெறுவோம். நாம் திட்டமிடுதல் செய்யவும் வேண்டும். நமக்கு திட்டமிடுதல் அவசியம். இறை அழைத்தல் மேம்பாட்டிற்கான திட்டமிடும்படி ஒவ்வொரு மறை மாநிலத்தையும் நான் கேட்டிருக்கின்றேன். இறை அழைத்தல் மேம்பாட்டிற்காக அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் நமக்கு வேண்டும். இதில் ஒருவர் முழு நேர பணி செய்ய வேண்டும். குருக்கள், சகோதரர்கள், பொது நிலையினர் இருக்கும் குழுக்கள் இப்பணிக்கு வேண்டும். திரு அவையின் திருத்தூது பணியிலும் இறை மக்களுக்கு சேவை செய்யும் பணியிலும் தொலைநோக்கு கொண்ட சபையில் மேற்குறித்த குழுக்கள் செயலாற்றும். உலகளாவிய இந்த அமைப்பில் நாம் இன்னும் அதிகமாக அருள் பெற இந்த தேர்வில் ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. Not for gain nor in vain is a sight in this life, but for God who's a King, all to Him our hearts we pray. Growing stronger and stronger as fighting us stronger and purer to make heaven surer. With crosses and trials and many denials we fight, not to die, loyal and true to our King who doth reign on high. Ignatius, lead us on.